ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுபி ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய பாரம்பரியமான பணியாரம் ரெசிபி. நல்லா சாஃப்டாக பார்த்திங்கன்னா இட்லி மாவை வச்சு நம்ம அரைக்கிற இட்லி மாவை வச்சு பார்த்திங்கன்னா சூப்பரான சாஃப்ட் பணியாரம் எப்படி பண்ணுறது, ரொம்ப நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுபி ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸை கண்டினியூ வந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பணியாரம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வெல்லம் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கப்பு வந்து வெல்லம் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதில் வந்து ஒரு 1/4 கப்பு ஒரு 3 ஸ்பூன் கிட்ட பார்த்திங்கன்னா நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப வந்து வெல்லம் கரைக்கிறதுக்கு கம்மியான தண்ணி வந்து யூஸ் பண்ணி வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். வெல்லம் வந்து கரைஞ்சிட்ருக்கட்டும். மாவு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி மாவு வந்து புளிக்காத மாவை வந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு வந்து எடுக்கிறேன். இதில் வந்து 1/2 கப்பு வந்து எடுக்கிறேன். புளிச்சிருக்கக்கூடாது, கொஞ்சம் புளிக்காத கப்பை வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் 1 கப்பு வெல்லம் கூட வந்து ஆட் பண்ணலாம். அது வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். 3/4 கப்பு வெல்லம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு லைட்டான ஸ்வீட்டாக வந்து இருக்கும். நல்லா வந்து வெல்லம் வந்து கரைஞ்சிருச்சு. நீங்கள் மாவோட ஃபஸ்ட்டு வந்து வெல்லம் வந்து கலந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மாவோட கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ திக்காக இருக்குது, எவ்வளோ லூஸாக இருக்குது மாவுன்னு வந்து தெரியும். அதனால் வெல்லத்தை வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 ஏலக்காய் வந்து தட்டி வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட பல்லாக கீறினா தேங்காய் வந்து நெய்யில் வறுத்துட்டு நல்ல ப்ரௌன் கலரில் வந்து வறுத்துட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா மாவு வந்து ரொம்ப வந்து தண்ணியாயிரும். இட்லி மாவு வந்து எவ்வளோ நம்ம திக்காக எடுத்தாலும் பார்த்திங்கன்னா வெல்லம் கரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் கொடுக்க தான் வந்து செய்யும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம திக் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா வந்து வெல்லத்தோடு வந்து கலராக வந்து ஆயிடுச்சு, வெள்ளை கலரில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அரிசி மாவு வந்து நான் வந்து சேர்க்குறேன். வெறும் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்குற இட்லி மாவு வந்து கொஞ்சம் புளிக்காத மாவாக கெட்டியான மாவாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு 3 ஸ்பூன் வந்து போதுமானதாக வந்து இருக்கும். இப்போ சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி மாவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பார்த்திங்கன்னா உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக தெரியணுன்றதுக்காண்டி உப்பு ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இருந்ததுக்கும் இப்போ வந்து நல்லா வந்து திக்காகிடுச்சு. நம்மளுக்கு வீட்டிலேயே அரைச்ச இட்லி மாவில் பார்த்திங்கன்னா பணியாரம் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பணியாரம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு பணியாரக்கல் வந்து காஞ்சிருச்சு. நம்ம வந்து நான் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயும் வந்து சேர்த்துக்கலாம். நான் நெய் வந்து சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நான் பணியாரம் வந்து ஊற்றிக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உப்பி வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் 3/4 குழிக்கு ஊற்றிக்கிட்டாலும் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் பணியாரம். இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம கலந்து வச்சுட்டு வெயிட் பண்ணக்கூடாது. உடனே வந்து சுற்றணும். நம்ம எப்போ வந்து பணியாரம் வந்து சுட போகிறோமோ அப்போ வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது இந்த மாவை. அதனால் உடனே வந்து ரெடி பண்ணிவிட்டு உடனே வந்து ஊற்ற ஆரம்பிச்சிருங்க. எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்து வெந்து வரணும். மூடி போட்டு வந்து வேக வச்சோம் அப்படின்னா எல்லா பக்கமுமே சூப்பராக வந்து வெந்து வந்துடும். தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ சூப்பராக வந்து வெந்து உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம பணியாரத்தை வந்து திருப்பி போட்டுக்கலாம். நல்ல ப்ரௌனிஷாக சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுட்டு பார்த்திங்கன்னா மூடி போடணும் வேண்டியதில்லை. நம்ம ஃபஸ்ட்டு வந்து மாவு ஊற்றுனது மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து பரவாயில்ல வந்து வெந்து வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பணியாரம் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய சூப்பரான சுவையான பாரம்பரியமான பணியாரம் தனியாக வந்து மாவு ஆட்டவே தேவையில்லை. நம்மளை வீட்டில் அரைக்கிற இட்லி மாவில் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நல்லா பஞ்சு போல் வந்து சுட்டு எடுத்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம் வந்து கலந்து செஞ்சுருக்கோம். நீங்கள் கருப்பட்டியும் கூட இதே அளவில் வந்து சேர்த்து செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வீட்டில் வந்து பண்ணி கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக வந்து இருக்கும். நம்மளும் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ட திருப்தியாக வந்து இருக்கும். நம்மளுடைய சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ளக்க நல்ல பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்து இருந்தது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சுபி ரெசிபீஸ் தமிழில் வெறும் கோதுமை மாவு வச்சு சூப்பரான பணியார ரெசிபி வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுபி ரெசிபீஸ் தமிழுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸை கண்டினியூ வந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பணியார ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
பாய்.